கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே வேணும், எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கும் சிம்ம ராசிங்க. சிம்ம ராசி திறமையான ராசி. ஆனால் சில காலம் அஷ்டமச்சனியால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனியால் மாட்டிகிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஒரு சுக்கிர பயிற்சி, சுக்கிர கிரக கூட்டு நடக்குது. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில், ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது அள்ளி கொடுக்க இறைவன் இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம் தாங்க இறைவன் சொல்கிறது, உபாசனை தெய்வம், இஷ்ட தெய்வங்கள். இப்போ 9ஆம் இடம் தான் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி தாக்கம் சில காலம் குறைகின்றன. அப்போ இது ஒரு நல்ல விஷயம். முதல் நல்ல விஷயம் என்னென்னா, சார் உங்கள் ராசிக்கு இப்பொழுது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு. சார் வண்டி வாங்குகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், ஒரு வண்டி இடம் சொத்து வாங்குகிறேன் அப்படின்னு கையில் இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண துடிச்சிட்ருக்காங்க. அப்போ லக்னம் தசாபுத்திகள் ரீதியாகலாம் பார்க்கும்போது பணத்தை இடமா, நகையா, இல்லை டெபாசிட்டாக நிச்சயமாக சொல்லிடலாம். அப்போ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் பல வருடத்துக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு சினிமா, அரசியல் சம்மந்தப்பட்டவருக்கு யோக பலன்கள். சார் நான் சினிமாவில் இருக்கேன், சினிமா சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறேன், அரசியலில் இருக்கேன், நான் ஷைன் பண்ணிடுவேணா, எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இவ்வளோ வருஷம் ஆச்சு, இதில் இப்போ புதுசாக வந்தீங்கன்னா சார் நான் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், எங்களுக்கு ஷைன் பண்ண முடியுமா சார்? உங்கள் அதாவது ஒப்பனை அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் இடம், அதெல்லாம் அருமையாக இருக்குங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு கம்பையர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு மீடியா துறையில் இருக்கிற அனைவருக்கும் சிறப்பான காலகட்டங்கள். இப்போ எழுத்து கவிதை வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் வேலைங்கிறது ஓவர் டியூட்டியாக போயிட்டுருக்குது, எப்போ தான் இதாக இருக்கும்? செஞ்ச வேலைக்கு உண்டான கௌரவம் இல்லை, கூலியும் இல்லை. ரியாலிட்டியாக தான் சொன்னால், சார் உங்களுக்கு வேலை நேரம், வேலை பொழுது உண்டு, ஆனால் வேலை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டுக்கங்க. 2 ஆள் வேலை செய்கிறீங்க தெரியுது. நிறைய சிம்மராசிக்காரங்க வேலையை விட்டுட்டு தவிச்சிட்ருக்காங்க. அப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் தான். நிச்சயமாக வேலை கிடைச்சிடும். அதற்கு பரிகாரம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு காவல் தெய்வம், குகை கோயில்கள், அதாவது காவல் தெய்வ கோயிலுக்கு ஒரு டைம் சென்று வாருங்கள். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குறையும். பட் எக்ஸ்ட்ரா வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில காலங்க மாறுதல் உட்பட்டது. ஜூனுக்கு மேலெல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ கடின உழைப்பு தேவை. இப்போ இந்த சொத்து சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்டாகவே, இந்த டாக்குமெண்டேஷன் வேலையாகவே அணைஞ்சிட்ருக்கு. ஒரு சிலருக்கு வீசான்பாங்க, ஒரு சில பாஸ்போர்ட்டும்பாங்க, டிடிசிபி அப்ரூவ்பாங்க, அப்பாவோட சொத்து சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட டாக்குமெண்ட், ஆக மொத்தம் ஏதோ டாக்குமெண்ட்டாகவே வந்துட்டுருக்கும். தந்தை வழி உறவு இப்பொழுது புதுப்பிக்கப்படும். அப்போ அப்பா வழி சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாங்க, சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது, இதெல்லாம் புதுப்பிக்கும் காலகட்டமாக இருக்கிறது. அப்போ இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு. இந்த ஒரு டைம் போய் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, பலகாலம் நல்லாயிருக்கும். நான் புது பிஸ்னஸ் தொடங்கலாமா? பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்தே ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் புது பிஸ்னஸ்ஸு சிறிதளவு செய்யலாம், பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அம்சம் அல்ல. அப்போ ஜாதகம் தசாபுத்திகளும் பார்க்கணும், உண்மையாகவே தொழிலா வேலையா. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கிற நேரம், படிக்கின்ற நேரம் வந்தாச்சு. இப்போ சார் வெளிநாட்டு கோர்ஸ் போய் படிக்கிறேன், சூப்பர். விவசாயம் பண்ணுறேன், ஆடு மாடு வளர்ப்பு, சினிமா, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதெல்லாம் க்ரீன் டிக் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரெட் டிக் தான். சிறுக ப்ராக்டிக்கலாக சின்னதாக பண்ணிட்டு வாங்க உண்டு. உங்கள் ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான், 11 குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துட்ருக்கார். இப்பொழுது இப்போ சொல்லுவாங்க அஷ்டமச்சனி அவ்வளோ பண்ணுவாங்கம்மாங்க. 11 குரு இருக்குங்க. ராவணன் 11 குரு இருக்கும்போது ராமரோட இதில் சொல்லுவாங்க, ராமர் அவர் போர் தொடுக்கும் காலகட்டம் 12 குரு வரும்போது தான் நாங்கள். இப்போ 11 இருக்குது. அப்போ ஜெயிக்க நீங்கள் பிறந்துட்டீங்க. பேச்சு திறமை, வாக்குப்பளிதம் நிறையா இருக்குது. ஆக நல்ல காலத்தில் போயிட்டுருக்குது. தைரியமாக பண்ணுங்கள். உடல் பிரச்சனையும் சால்வ் ஆகிற காலம், பல் தொந்தரலாம் இருந்தது, கண் தொந்தரவு, அதுவும் சரியாகிற மாதிரி இருந்தாச்சு. நல்ல நேரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின. சுக்கிர பகவானுக்கு நன்றி சொல்லி நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, பொதுவாக இந்த ராசி பலன்களை இவ்வளோ பார்த்தோம். இதில் என்னென்னா 6 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்ம பார்த்தது ஒரு 40% அக்யூரசி. மீது 60% ஜாதகம் தசாபுத்தியில் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும். நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க. ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதான் அந்த கோச்சாரம் கிரகம்.
இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம். காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது பலன் தரும். ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார், ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும், வருகின்ற வரன் திசை என்ன, இப்போ வேலை 2 ஆஃபர் வச்சுருக்கீங்க, எந்த ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது? வேலை கிடைக்குன்னு கோச்சார் சொல்கிறேன், எந்த ஆஃபர் கிடைக்கும், 2மே பேங்க் வேலையாக இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பெஸ்ட்டான்னு. 2மே கிடச்சிருக்குங்க. அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த வகையிலும் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க. சார் ஜாதகமே இல்லை, அப்போ சோழி பிரசனங்கள். இப்போ எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் என்ன, உபாசன தெய்வங்கள். சார் செய்வனை இருக்குமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, திஷ்டியாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ கோச்சாரத்தில் சொல்ல முடியும். ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனி இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது, இது யார் செஞ்சால், தொலைந்த பொருள் என்ன, இது வரைக்கும் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான். கேள்வி பிறக்கும் பொழுது பதில் பிறக்கும். அதான் ஜோதிட சூட்சமம். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க. அப்போ இறை அருள் நிச்சயமாக உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியில் மாறுதல் ஏற்படுங்கிறது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.